ஹாய் டாட், குட் மார்னிங். குட் மார்னிங் மை சன். குட் மார்னிங்லாம் ஓகே தான். காலையில் 6 மணிக்கும் 7 மணிக்கும் சொல்ல வேண்டிய குட் மார்னிங்க காலையில் 11 மணிக்கும் 12 மணிக்கும் வந்து நீ சொல்லிட்டு இருக்க. என்ன டாட் இதெல்லாம் புதுசா? ஆஸ் யூஸ்வலாக நம்ம எந்திக்கிற டைம் இதானா டாட்? சரி டாட், நீங்கள் சாப்பிட்டீங்களா காலையில்? ஆமாம் மை ஸ்வீட், நான் வந்து சாப்பிட்டுட்டேன். உனக்கும் சாப்பாடு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீனும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடு. ஓகே டாட், நானும் போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வரையா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னையிலிருந்து நம்ம 2 பேருமே இதே வீட்டில் இருந்தாலும் வேற வேற, நீ வேற நான் வேற, நம்ம 2 பேருமே எதிரிகள் தான். டாட் என்ன சொல்கிறீங்க? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? எதுக்கு என்ன எதிரின்னு சொல்கிறீங்க? ஆமாம் மை சன், ஐபிஎல் மேட்ச் வரப்போகுது, தெரியுமா தெரியாதா? நாங்கள் வந்து சிஎஸ்கே, நீ வந்து பாலா போன ஆர்சிபி. அதனால் இனிமேல் எப்பவும் நாங்கள் தான் கெத்து, இனியும் நாங்கள் தான் கெத்து. டாட் நீங்கள் சிஎஸ்கே இருக்கலாம், உங்ககிட்ட 1000 கப்பு வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் நாங்கள் தான் ராஜா. எங்கள் கிங் கோலிக்கு தான் இந்த வருஷம் கப்பு. ஐயோ, இதே தான் போன வருஷமும் சொன்னேன், அதே தான் அதுக்கு முந்தின வருஷமும் சொன்னேன், இந்த வருஷமும் அதே டைலாக் தான் சொல்கிறேன். ஐயோ, ஒரே காமெடி தான் நான் வச்சு. டாட் நல்லா சரிங்க, நீங்கள் வேணால் இந்த வருஷம் பாருங்க, கப்பு எங்களுக்கு தான், ஈசால கப் நமதே தான். எப்படியும் தெரியாதான் போகுது, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கப்பு எங்களுக்கு தான். ஓகே டியர், அப்பாவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறது வர்றது பார்க்குறதுக்கு அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்பாவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஒன்று பார்த்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து இன்டர்வியூவில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பானோ எல்லா கொஸ்டினையும் அப்பா வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பேப்பரில் உள்ள கொஸ்டின் எல்லாம் நீங்கள் பாருங்கள் சாம்பியன், ஈஸியாக நீங்கள் இதில் செலக்ட் ஆகிடுவீங்க. இதில் சேலரியும் கூட, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். டாட் சூப்பர் டாட், அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுங்க. டாட் கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது டாட், உங்களால் மட்டும்தான் எனக்கு இப்படிலாம் ரெடி பண்ணி தர முடியும். சரி டாட், நீங்கள் வேணால் பாருங்க டாட், கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகி அடுத்த வாரமே இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் டாட். ஹாய்டா மச்சான். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். மச்சான் இன்னைக்கு எப்படி போச்சு ஃபுல்லாக? நல்லா தான்டா போச்சு. உனக்கு எப்படிடா போச்சு? நமக்கு என்ன மச்சான், நமக்கு தான் எந்த ஒரு குறையும் இல்லையே, நல்லபடியாக போச்சுடா. உனக்கு என்னப்பா குறை இருக்குது சொல்லி நீனு? அவன் நினச்ச நேரத்துக்கு அவங்க வீட்டில் பெட்ரோல் காசு கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க, நினச்ச ட்ரெஸ் எடுத்து போடுற ராஜா வாழ்க்கை தான் உனக்கு. டேய் என் கூடவே இருந்துட்டு என் மேலே உனக்கு இவ்வளோ பொறாமையாடா? ஆமாம் மச்சான், லைட்டாக இல்லை, ரொம்பவே பொறாம தான். சரி சரி, நீ பொறாம பட்டுட்டே இரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், அந்த முத்துக்குமார் ஏக்கிடா மூஞ்ச தூக்கி வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். என்னதான் பிரச்சனை அவனுக்கு? அவனுக்கு 10வது பிரேக்கப் ஆகும் மச்சான். அதான் வந்ததுலேருந்து இஞ்சி தின்னு குரங்குமோ மூஞ்சி வச்சுக்கினே இருக்கேன். இவனுக்கு ஒரு வேலையே இல்லைடா. ஆகுனா லவ் பண்ண வேண்டியது பிரேக்கப்பு, லவ் பண்ண வேண்டியது பிரேக்கப்பு. சரி இன்றைக்கும் நமக்கு நேரம் போல, அவன்கிட்ட போய் கொஞ்சம் லேண்ட் வருவான் வா. அது கரெக்டு தான் மச்சான். சரி வா மச்சான் போவோம் அவன்கிட்ட. டேய் முத்துக்குமார், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க போல? என்னடா நீ பார்க்க அப்படியா இருக்கு? டேய் நடிக்காதடா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்க. வீட்டில் என்ன மட்டன் குழம்பா? நானே அவள் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஐயையோ, யாருடா ஒரு வாரமா விரட்டி லவ் பண்ணிய அவளை விட்டுட்டு போயிட்டா? அம்மாடா. டேய் என்னடா அவன் கிடக்குறான் மச்சான். சரி மச்சான், நீ சோகமா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா, வருத்தமா தான் இருக்கு பார்த்துக்க. இருந்தாலும் வருத்தப்படாத மச்சான், இந்த பொண்ணு போனால் அடுத்த பொண்ணு, அடுத்த வாரத்தில் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்டா, அதனால் வருத்தலாம் படாத சரியா? டேய் நான் சொல்ல வந்த காரியத்தையே மறந்துட்டேன். என்ன மச்சான்? நான் அடுத்த வாரத்துலேருந்து வேலைக்கு போகிறேன்டா. அப்போ கண்டிப்பாக ட்ரீட் இருக்கு. ஆமாம் மச்சான், நாளைக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பான் எல்லாமே எங்கள் அப்பா வந்து எனக்கு ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நாளைக்கு இன்டர்வியூ போகிறேன், செலக்ட் ஆகுறேன், அடுத்த வாரம் வந்து வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களெல்லாம் அவ்வளோ மீட் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க, அதனால் யாரும் வருத்தம் மட்டும் படாதீங்கடா. கொடுத்து வச்சவன்டா. எப்போ இன்டர்வியூன்னு சொன்னேன்? நாளைக்கு 12 மணிக்கு மச்சான். அப்படியா? கொஞ்சம் அந்த பேப்பரை காமியாக பார்ப்போம். மச்சான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ இன்டர்வியூ நீனும் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் எந்த இடத்துலையும் உனக்கு ஒரு சக்ஸஸ் இல்லை. இதில் உனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குடா. அது இல்லாமல் உங்கள் அப்பா உனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஜலஸாக இருக்குடா. ஏன்னா எங்கள் அப்பாலாம் அப்படிலாம் இருக்கவே மாட்டாருடா. ஆமாம் மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா. எங்கள் அப்பா தான்டா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எங்கள் அப்பாலாம் இல்லைனா நான் ஒன்றுமே இல்லைடா. டேய் என்னடா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க?
அம்மாடா அடுத்த நீனும் இன்டர்வியூ செலக்ட் ஆகி போயிடுவேன். அடுத்த ஏதாட்டி இன்டர்வியூ வந்தால் நானும் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதுக்கு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். டேய் முத்துக்குமார், சூப்பர்டா. டேய் என்னடா ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன்னு பேக் பேஜில் இருக்கு, எல்லாமே எடுத்து வச்சுக்கோடா. உனக்கு இல்லாததா என் நண்பன்டா நீ. எல்லா பேஜும் நல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க. கண்டிப்பாக அடுத்த இன்டர்வியூ நீயும் போய் செலக்ட் ஆகணும், சரியா? சரிடா, நான் நாளைக்கு அங்கே போயிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேனே. பாப்போமா? பாய்டா. ஓகே, தேங்க்ஸ்டா. பாய்டா. சரி, இன்டர்வியூக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. எல்லாம் என்ன தேவை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டு, கிளம்புவோம். இவன் என்ன இப்போ பார்த்து கால் பண்ணுறான்? சொல்லு முத்துக்குமாரே. டேய் மச்சி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்கோ, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வர கூட்டு போகணுண்டா, கொஞ்சம் வீட்டு வர வாரியாடா. இங்கே வீட்டில் வேற யாருமே இல்லை. நானும் நம்ம பசங்க எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி பார்த்தேன், யாருமே எடுக்கலடா. கொஞ்சம் வாடா வீட்டு வர. டேய் நான் இன்னும் இன்டர்வியூக்கு 1 மணி நேரத்தில் போயாங்கண்ணா. இப்போ எப்படிடா என்னால் வர முடியும்? டேய் அப்படி சொல்லாதடா, நீ மட்டும் தான்டா ஃபோன் எடுத்துருக்க. கொஞ்சம் வீட்டு வர வாடா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வானா, அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் இன்டர்வியூவில் விட்டுதான்டா. டேய் என்னடா, சரி யாரும் இல்லைன்னு இங்கே. சரிடா, வாரேன் வாரேன். வாடா சீக்கிரம் வாடா. அம்மாவுக்கு சீரியஸ்னு நமக்கு கால் பண்ணி வர சொன்னா, இங்கே வந்து பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. ஒருவேளை அம்மாவை கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பானோ? அம்மாவுக்கு வர என்னாச்சுன்னு தெரியலையே. சரி உன்ட்ட ஃபோன் போட்டு கேட்போம். மச்சான், இங்கே நான் வீட்டுக்கு வந்து வீடு பூட்டி கிடக்கு. அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டியாடா? அம்மாக்கு எப்படிடா இருக்கு இப்போ? டேய் மச்சான் நீ அங்கே இருடா, நான் ஒரு 5 நிமிஷத்துல உனக்கு கால் பண்றேன். டேய் அம்மாவுக்கு எப்படி இருக்கு சொல்றா. டேய் நீ அங்கே இருடா, நான் வந்து கால் பண்றேன்டா உனக்கு. டேய் நான் கட் பண்ணிட்டேன், பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்றான். சரி திரும்ப கால் பண்ணி கேட்போம், அம்மாவுக்கு வர என்னாச்சுன்னு தெரியல. நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. என்ன போனே எடுக்க மாட்டீங்க? முயற்சிக்கவும். ஐயோ எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கான் போலயே, என்னன்னே தெரியலையே. என்ன அவங்க அம்மாவுக்கு வர எப்படி இருக்குன்னு தெரியல. எத்தனை தடவை ஃபோன் போட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். இன்டர்வியூ கூட நம்ம பிறவு போய்க்கலாம். அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு இப்போ நமக்கு தெரியலையே. சரி இவன் தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கான், என்ன அவசரத்தில் இருக்கானோ தெரியல. நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னா தான் கேட்போம். அவங்களுக்கு அது ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மச்சான் இன்டர்வியூ எப்படி பண்ண? அதை விடு மச்சான். இன்னைக்கு காலையில் முத்துக்குமார் எனக்கு கால் பண்ணான்டா. அவங்க அம்மாவுக்கு எதுவும் சீரியஸாக இருக்க, ஆஸ்பத்திரி வர கூட்டு போகணும், யாருமே இல்லை அப்படின்னு கால் பண்ணாம பார்த்துக்க. நான் போய் வீட்டில் போய் பார்க்க, ஆனால் வீட்டில் யாருமே இல்லைடா. திரும்ப அவனுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அவன் இந்த இருக்காண்டா, இந்த வாராடான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். என்ன அவசர வேலையாக இருந்தானே தெரில. திரும்ப நான் கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லைடா. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலடா. ரொம்ப பயமாக இருக்குடா. மச்சான் நான் இப்போ உன்ட்ட ஒன்று சொல்ல போகிறேன், நீ ஃபீல் பண்ணக்கூடாது மச்சான். சொல்லு மச்சான். நீ போகணும்னு இருந்த இன்டர்வியூக்கு இன்றைக்கி முத்துக்குமார் போயிட்டு அவன் அந்த கம்பெனியில் செலக்ட் வாங்கிட்டான் மச்சான். டேய் சும்மா லேடாதடா, விளையாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்காத. உண்மைக்கும் தான் மச்சான். நேற்று அவன்கிட்ட வந்து அவன் எடுத்து ஃபோட்டோலாம் அதை வச்சு அவன் படித்து நான் இன்றைக்கி காலையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டான்டா அவன். டேய் உனக்கு எப்போ எதை பேசணுன்னே தெரியாதாடா. நான் அவங்க அம்மாவுக்கு என்னாச்சோன்னு பயத்தோடு இருக்கேன். நீ இப்போ வந்து அவனை கலாச்சிட்டு இருக்க. டேய் உண்மைக்கும் தான்டா. அங்கே பாருடா, அவன் வாட்ஸ்அப்பில் எனக்கு அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவன் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு போட்டு விட்ருக்கான். அங்கே பாருடா, அந்த பாருடா. இதுக்கு தான் நேற்று என் பேப்பரெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானாடா. ஆமாண்டா, உன்னை அவன் ஏமாற்றிட்டான்டா ஃபுல்லுமே. அவன் அந்த இன்டர்வியூக்கு போகணுன்றக்காண்டி அவனை அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை ஏமாற்றிருக்கான்டா. டேய் என்னடா இது? வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருக்கான் பாருடா அவனுக்கு வேலை கிடச்ச ஃபோட்டோ. டேய் இது உண்மையாடா? உண்மைக்கும் தான்டா. அந்த ஃபோனை கொடு கொஞ்சம். இப்படி என்ன ஏமாத்திட்டானடா. நான் இந்த வேலை எனக்கு கிடைக்கும்ண்டு ரொம்ப ஆசையாலாடா இருந்தேன். இது உனக்கே தெரியும்டா. நான் எத்தனை இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஆகி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு உனக்கே தெரியும்டா. நான் இப்போ இந்த வேலை எனக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிருன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்டா. ஆனால் என் நண்பனே என்னை ஏமாத்தினா நினைக்கும் போது, டேய் என்னடா நீங்கள் இப்படி என்னை நம்ப வச்சு அவன் ஏமாத்திட்டானாடா. இனி நான் எங்கள் அப்பா முஞ்சில் எப்படிடா முழிப்பேன்? இந்த வேலை எனக்கு எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமாடா. இவன் நான் எப்படிடா எங்கள் அப்பா மூஞ்சில் முடிப்பேன்? சரிடா, எனக்கு மனசே சரியில்லை. பரவ பார்ப்போம்டா. ஹாய் சாம்பியன், என்னாச்சு? வேலை கிடைச்சிட்டா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா, எனக்கு மனசே சரியில்லை. என்னாச்சு சாம்பியன்? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க?
அப்பா நீங்கள் எனக்கு இன்டர்வியூவுக்கு ரெடி பண்ணி தந்த பேப்பரை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் காட்டினப்பா. அதில் ஒரு ஃப்ரெண்டு அதை ஃபோட்டோ எடுத்து அவன் அடுத்த நாள் நான் இன்டர்வியூக்கு போக வேண்டியது இருந்துச்சுப்பா. அவன் அன்றைக்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை அங்கிட்டு இங்கிட்டு அலைய விட்டு என்னை இன்டர்வியூ போகாமல் வச்சு கடைசியில் நான் போக வேண்டிய இன்டர்வியூ அவன் போய் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை என்னை ஏமாற்றி அவன் எடுத்துக்கிட்டான்ப்பா. என் கூட இருக்கிற எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்கப்பா. இந்த உலகத்தில் உள்ள எல்லார்ட்டையும் நான் ஏமாந்து தான் போகிறப்பா. திரும்பவும் நான் ஃபெயிலியரை தான்ப்பா பார்த்துட்டு நிற்கேன். இதுவரை எத்தனையோ இன்டர்வியூ போய் ஃபெயிலியரை தான்ப்பா பார்த்தேன். இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சி தான் போனேன். ஆனால் இதுலேயும் எனக்கு ஒரு ஃபெயிலியர் தான்ப்பா. நான் என்னப்பா பண்ணேன்? அட இதுக்கெல்லாம் போட்டு கவலைப்படாதீங்க சாம்பியன். அப்பா நான் உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது என்ன 50,000 ரூபா சேலரி தானே. அடுத்தது உங்களுக்கு அப்பா ரெடி பண்ணியிருக்கிறது 1,00,000 ரூபா சேலரிக்கு. இதுவும் உங்களுக்கு அப்பா சூப்பராக கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை விட இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஈஸி சாம்பியன். அப்பா அப்போ என் மேலே உங்களுக்கு கோபமே இல்லையாப்பா? உங்கள் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை சாம்பியன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களை வந்து ஏமாத்திருக்காங்க. அதனால் நான் உங்கள் மேலே எதுக்கு கோவப்படணும்? யார் உங்களை ஏமாத்தினாலும் அப்பா வந்து சாம்பியன் கூட தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, அப்பா எப்போவுமே சாம்பியனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அதுதான் அப்பாவோட வேலை. சூப்பர்ப்பா, நீங்கள் தான்ப்பா உண்மையான சாம்பியன்.